மூன்று மலைகள் ரொம்ப முக்கியமான ஒன்று தாபூர் மலை, இன்னொன்று ஒலிவ மலை, மூன்றாவது கல்வாரி மலை. இந்த மூன்று மலை அனுபவங்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு மிக 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 முக்கியமானது. அதில் முதலாவது தாபூர் மலை அனுபவம். அங்கே ஒரே மகிழ்ச்சி, ஆண்டுடைய தோற்றம் மாறுகிறது. அங்கு இருக்கிற எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அங்கே ஆண்டவர் அங்கே வந்து இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று ரொம்ப சந்தோஷமா சொல்றார். ஆனால் அதிலிருந்து கடந்து ஆண்டவருடைய வாழ்க்கை அங்கேயே விட்டுவிடவில்லை. மாறாக தாபூர் மலையிலிருந்து ஒலிவ மலைக்கு வாழ்க்கை கடந்து செல்கிறது. அங்கே முழந்தால் படியிட்டு ஆண்டவர் இயேசு தன் தந்தையிடம் கண்ணீர் விட்டு அழுகிறார். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பங்களை என்னிடமிருந்து அகற்றி விடும் என்று அழுகிறார். அங்கிருந்து அவர் கல்வாரி மலைக்கு சென்று தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அவர் இந்த மூன்று மலை அனுபவமும் நமக்கும் தேவைப்படுகிறது. நாமும் இயேசு பிள்ளைகளாகிய நாம் இந்த மூன்று மலை அனுபவங்களையும் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் என்ன செய்ய பலரும் இல்லை, இந்த தாப்பூர் மலையிலே ஜாலியாக பார்ப்போம். நான் என்ன சொன்னாரு, ஆண்டவரே இங்கே இருப்பது எத்துணை நல்லது, இங்கே ஜாலியாக இருக்கிறப்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே சொன்னார், இது நமக்கு நிரந்தரம் இல்லை. அப்ப இன்றைக்கு இந்த உருமாற்ற திருவிழாவில் நாம் மூன்று விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் மிக 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 அவசியமானது. நம்ம குழந்தைய பிறக்கும்போது இருக்கணும், நீங்கள் 35-40 வயசு வரும்பொழுது உடல் அளவில் நாம் மாற்றத்தை பெறுகிறோம். ஆனால் நம்முடைய மனதில், நம்முடைய உள்ளத்தில் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நமக்கு இருக்கிறதா? வெளியில் இருக்கிற மாற்றங்களை நாம் ஈஸியாக ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி மொபைல் ஃபோன் மாற்றுறோம், ட்ரெஸ் மாற்றுறோம், ஃபுட்டு சேஞ்ச் பண்ணுறோம், ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறோம், எல்லாத்தையும் என்ன செய்கிறோம்? வெளியில எல்லாத்துக்கும் தயாராக நம்முடைய ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாற்றோம். ஆனால் நம்முடைய உள்ளம் பழையபடிதான். நம்முடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. இதுதான் முக்கியமான சேஞ்ச். அது வந்து வெளியில் நடக்கிற மாற்றம். ஆனால் குரோத், வளர்ச்சி என்பதுதான் உள்ளுக்குள்ள நடப்பது. நம்ம சேஞ்ச் பண்ணலாம் எல்லாத்தையும், ஆனால் அது ஒரு முக்கியம். குரோத் வளர்ச்சி, பக்குவப்படும், முதிர்ச்சி நாம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உருமாற்ற திருவிழாவில் நமக்கு ஒரு விஷயம் சொல்றார். ஒன்று. இரண்டாவது, இப்படிப்பட்ட மாற்றங்கள், வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுனா விண்ணகத்தில் இருக்கிற அந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். We have to listen to the voice of God. ஆனால் நம்ம மற்ற வாய்ஸ் தான் கேட்கிறோம். யூடியூப்ல வாய்ஸ் கேட்கிறோம், சொந்தக்கார பேச்சு கேட்கிறோம், மற்ற பேச்சு உலகக்கூடிய அந்த சத்தத்துல நம்ம சிக்கி கழிச்சு கொடுக்கிறோம். இந்த உலகம் கொடுக்கிற இந்த கராம சத்தம், எதிர்மறையான சத்தங்கள், போராட்டங்கள், வலி, வேதனை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த சத்தத்தில் நம்ம பார்க்கிறோம். கடவுள் பேசுற அந்த சத்தத்தை நம்ம கேட்பதை மறந்து விடுகிறோம். அப்ப கடவுள் இன்றைக்கு யாருடைய சத்தத்தை கேட்க விடுகிறார்? இறைவனுடைய வார்த்தையை, இவரே அன்பார்கள், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அப்ப கடவுளுடைய அந்த வார்த்தையை நாம் செவி கொடுக்க வேண்டும். இறைவனுடைய சட்டத்திற்கு நாம் நம்மையே முழுமையாக கையெழுக்க வேண்டும். அப்ப இந்த உலகம் கொடுக்கிற அந்த சட்டத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அமைதியான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு உகந்த ஒரு வார்த்தையை கேட்க நாம் தயாராக வேண்டும். மூன்றாவது, கடவுள் தன்னுடைய மகனை பார்த்து, இவரே அன்பார்ந்த மைந்தன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு பார்த்து சொன்னார். இன்றைக்கு
அதே கடவுள் நம்மை பார்த்து சொல்லுங்கள். நம்ம பேர் சொல்லி நம்ம பார்த்து ஒரு சந்தோஷப்படும். நம்மை படைத்த கடவுள் நம்மை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ வேண்டும். நம்ம பார்த்து ஒரு மகிழ்ச்சி திருக்குறள் இருக்குல்ல, சான்றோன் கேட்கிறார் ஈன்ற பொழுதிலும் பெரிதோர் தன்மகனை சான்றோன் கேட்கிறார். அப்ப ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளையை பற்றி மற்றவங்க ரொம்ப பெருமையா பேசும்போது பெறுகின்ற பொழுது இருக்கிற மகிழ்ச்சியை விட அவனை பற்றி அந்த பிள்ளையை பற்றி 4 பேர் நல்லதா சொல்வது, அதுதான் மகிழ்ச்சியம். அதுபோல நம்முடைய கடவுள் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும், நம்மை பார்த்து குறிப்பிட வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும். இதுதான் முக்கியமான. இப்ப இந்த 3 காரியங்களை நாம் இந்த விழாவிலே கற்றுக்கொண்டு இறைவனுடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய குரலை கேட்டு வாழ்கின்ற மக்களாக, இறைவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கின்ற மக்களாக, நம்முடைய உள்ளத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை, ஒரு வளர்ச்சியை, ஒரு பக்குவத்தை, ஒரு நிறைவு அடைகின்ற மக்களாக வாழ எதிர்கொள்கிறோம். ஜெபிப்போம்.